உண்மையாலுமே ஒரு சாரணவாதின்னு சொல்லணும். சாரணியத்தில் அவ்வளோ ஒரு ஈடுபாடு. எங்களோட நிறைய ப்ரோக்ராம்ஸ் அட்டன் பண்ணவர். அது இல்லாமல் இந்த டிஸ்ட்ரிக்டுடைய ரோவர் கமிஷனராக இருக்காரு. ஐயா அவர்கள் உங்களுக்கு வந்துருக்காங்க. சபைக்கு வணக்கம். இந்த ஒரு நாள் கருத்தரங்கில் ஒரு சில விஷயங்கள் கருத்துக்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். முதற்கண் இந்த ஒரு நாள் கருத்தரங்கிற்கு இடத்தை இந்த செமினார்களை கொடுத்த மோகன் சார் அவர்கள், சார் அவர்கள், காலேஜில் செலக்ட் பண்ண விஜய், இதை மாநில பொறுப்பில் இருந்து இருக்கக்கூடிய காரணசார் பெருமாளுக்கும், மாவட்ட கல்வி அதிகாரிகளுக்கும், மாவட்ட செயலர்களுக்கும், என்னுடன் வந்து இருக்கக்கூடிய முதல்நிலை உதவியாளர்களுக்கும் அனைவருக்கும் முதற்கண் வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துள்ளேன். சார் வந்து சொன்ன மாதிரி அந்த டிசைனிங் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அப்படின்ற மாதிரி ஒரு கருத்தை வச்சாங்க. பள்ளியிலேருந்து கல்லூரிக்கு வரும்பொழுது நாங்கள் பெரிதும் கஷ்டப்படுகிறோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இப்போ அந்த டிசைனிங் தான் ரொம்ப முக்கியம். அந்த பொறுப்பு, அந்த டிசைன் பண்ணக்கூடிய அந்த ஒரு சிற்பிகளாக நீங்கள் வந்து மாவட்ட கல்வி அதிகாரிகளும் செயலர்களும் இருக்கிறீங்க. எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கவுட்டுக்குள்ளே இழுக்கிறதோ அல்லது என்சிசிக்குள்ளே இழுக்கிறதோ என்எஸ்எஸ்குள்ளே இழுக்கிறதோ கடினமாக இருக்குது. காரணம் வந்து விஜய் பேசும்போது என்ன சொன்னா, யூனிஃபார்ம் வந்து வாங்க முடியல அப்படின்ற மாதிரி சொன்னார். அது இல்லாமல் வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து படிக்கக்கூடிய காலகட்டங்களில் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் கறிக்கோட்டையும் ஓமத்து தலையும் எடுத்துட்டு வந்து சாயங்காலம் அதை அரைச்சு நம்மளுடைய கரும்பலைக்கு நம்ம தான் போஸ்ட் கறி போஸ்ட் நம்ம தான் வகுப்பறைக்கு தண்ணீரை எடுத்துட்டு வந்தோம். நம்ம தான் நம்மளுடைய வகுப்பறையை கூட்டணும். ஹெச்எம் சொல்லுவாரு, டே இப்போ விளையாட்டு மைதானத்தில் நிறைய புல் வந்துச்சுரா அப்படின்னு சொல்லுவாரு. சனி ஞாயிறு மாட்டை கொண்டுட்டு வந்து எல்லாம் கட்டி கம்ப்ளீட்டாக வந்து மாடுல மேய்க்க வச்சு அந்த புல்களை வந்து இது பண்ணுவோம், தோட்டத்தில் இருந்து எடுத்துட்டு வரும். ஸோ இந்த ஒரு நம்ம 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 வாழ்க்கையிலே பார்க்கணும் என்ன மாதிரியான ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடந்து போயிட்டு இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். இதை மறுபடியும் ஒரு மீட்டுருவாக்கம் பண்ணணும் அப்படின்னா இது வந்து கண்டிப்பாக வந்து கல்வி அதிகாரிகளாக உங்கள் கையில் தான் இருக்கு. இது ரொம்ப ஈஸி. அந்த டிசைனிங் அல்லது வந்து அந்த டிசைன் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்ட்ராட்டஜி வேணும். இப்போ விஜய் வந்து பார்த்தீங்கன்னா எந்த வேலையும் வாங்க முடியாது அப்படின்னு சொன்னார். நான் உடனே சொன்னேன், ஸ்கார்ப்பு போதும்ல, ஒரு ட்ரெஸ்ஸு தேவையில்ல, ஸ்கார்ப்பு கட்டினா அவன் ஸ்கவுட்டு தானே அப்படின்னா. ஆமாம், அது ஸ்கார்ப் எவ்வளவு? 70 to 80 ரூபா. ஒரு நிறுவனம் ஸ்பான்சர் பண்ணுறதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. நம்ம ஒரு கட்டளையும் ஆரம்பிக்கிறதுக்கு 32 குழந்தைங்க தான். 32 ஸ்கார்ப் 80 ரூபா போட்டால் எவ்வளோ வந்துடும்? பெருசாக அந்த அணியிடும் போது அந்த ஸ்பான்சர் பண்ணுறவனையும் கூப்பிட்டு அவரு கையில் போட சொல்லுங்க. அப்போ வந்து நிறைய வரும். அப்போ ஒரு ஸ்கார்ப்பை கட்டிக்கிட்டு நம்ம வந்து உள்ள வந்து ஒரு சேவை அமைப்பு, மரங்களுக்கு தண்ணி ஊற்றுறது, வகுப்பறையை சுத்தம் பண்ணுறது அப்படின்னா வீடியோ எடுத்துட்டோம் போட்டோம். வீடியோவுக்கு அவன் என்ன பண்ணியிருக்கிறான், நம்ம வேலை வாங்கலாம சேவை செஞ்சுட்டு இருக்கான். 92 விஷயங்கள் பண்ணணும் ஸ்கவுட்ல. அதை நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். அதுல வந்து பள்ளிக்கூடத்தினுடைய சுத்தமும் அதுல ஒண்ணு வருது. அப்ப ஸ்கார்ப்பை கட்டிக்கிட்டு ஒரு குழந்தை வந்து வேலை செய்யுதுன்னா நீங்க வீடியோ எடுத்து வீடியோ கொடுங்க. அவன் சேவை அமைப்புல உள்ள இருக்கிறான் அப்படிங்கிற மாதிரி தான் வரும். அந்த மாதிரிலாம் வந்து நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணோம். எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா மனுஷனுக்கு வந்து ஒரு குணாதிசயம் வந்து ரொம்ப அதிசயமான குணாதிசயங்கள் உண்டு. நீங்க ஒரு சிம்பஞ்சிக்கிட்ட ஒரு 2 பழத்தை கொடுத்துட்டு நீ இந்த 2 பழத்தை கொடு, அங்க பேரு ஒரு தாரை வச்சிருக்கிறேன் அப்படின்னா அந்த 2 பழத்தை அது கூப்பிட்டு அது உடனே வயலும் அது நம்பாது. ஆனா நம்ம ஆளுகிட்ட 2 பழத்தை கொடுத்துட்டு உனக்கு ஒரு தார் அங்க இருக்குது அப்படின்னா 2 பழத்தை கொடுத்துட்டு அங்க ஓடிப்பான். அங்க தார் இருக்குதா இல்லையான்னு தெரியாது. ஆசை காமிக்கும். ஆசை காமிச்சா மிருகங்களோட வந்து ரொம்ப அந்த ஆசைக்கு அடிபணிஞ்சு போறது மனிதன். அப்ப நம்ம இங்க வரமாட்டீங்கன்னா, ஸ்கவுட்டுக்கு வரமாட்டீங்கன்னா ஆசை காமிக்கும். அப்ப என்ன மாதிரியான ஆசைகளை நம்ம வந்து காமிக்கணும் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா, என்ன ஸ்கோப்பு ஸ்கவுட்ல உள்ள வந்தாங்கன்னா என்ன ஸ்கோப்பு? முதல்ல வந்து அவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த சுய சார்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து தானே எல்லா வேலையும் செய்யணும். அப்ப தானே எல்லா வேலையும் செய்யணும் அப்படின்னா அவனுக்குள்ள ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கும். அதனால வந்து பாத்தீங்கன்னா அந்த டிசிப்ளின் வந்தது. டிசிப்ளினும் அந்த சுயசார்பும் வரும்போது சேவை செய்யணும் அப்படிங்கிற அந்த காம்பினேஷன் வந்து முதல்ல வகுப்பறைக்கு செய்வோம், நம்ம பள்ளிக்கு செய்வோம், அப்புறம் தெருவுக்கு போகலாம், வீட்டுக்கு போகலாம். வீட்டில்
நீங்க வந்து ஒரு ஸ்கவுட்டை இது பண்ணிட்டு இந்த மாதிரி கருத்தரங்கள் போட்டு முதல்ல அம்மாவுக்கு காலையில வீடு கூட்டிட்டு வரணும்னு சொல்லுங்க. அப்ப வீட்டுல யாருனாலும் எதிர்ப்பு தெரிவிப்பாங்களா? சனி ஞாயிறு அம்மாவுக்கு பாத்திரம் கழுவணும், வீடு போட்டணும், அது ஒரு இது ரெக்கார்டா கொண்டுட்டு வா, நம்ம லாக் புக் எழுதுறோம்ல, அதுல எழுதி எடுத்துட்டு வர சொல்லுங்க. அப்ப வீட்டுல இருந்து எதிர்ப்பு வருமா? ஸ்கவுட்டால தான் எனக்கு பையன் வந்து வேலை செய்யலாம், அப்ப இன்னொரு குழந்தையும் வந்துடும். அப்ப இது டிசைனிங் சார் சொன்னதுதான் மெயின். அப்ப அந்த டிசைனை வந்து எப்படி பண்றோம் அப்படிங்கிறதும். இப்ப நம்ம வந்து பாத்தீங்கன்னா நீங்க எல்லா மாவட்ட அதிகாரிகள் டீசென்ட்ரலைசேஷன் பண்ணுங்க. இதுல வந்து 3 முக்கிய விஷயங்கள் இருக்கு. ஒரு நம்ம வந்து இம்ப்ரூவ் பண்ணணும், அதுக்கு எண்ணிக்கை அதிகப்படுத்தணும் அப்படின்னா ஹெச்எம்மோட கூட்டு பொறுப்பு. ஹெச்எம் வந்து ஒரு மீட்டிங் கொடுங்க, உங்க பள்ளியில் மினிமம் ஒரு ட்ரூப் நாச்சும் இருக்கணும் அப்படின்ற மாதிரி. அதுக்கு அடுத்தது அங்க ட்ரூப் உருவாக்கணும் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா ஆசிரியர் பயிற்சி, பேசிக் பயிற்சி, 7 நாள் பயிற்சி, அது நம்ம நிறைய நடத்திட்டு இருக்கோம். இப்போ விஜய் வந்து பாத்தீங்கன்னா நாமக்கல் மாவட்டத்தில் எல்லா செக்டாருக்கும் நடத்திக்கிட்டே இருக்காங்க. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா ஹெச்எம் கூட்டு பொறுப்பு வந்தது, ஆசிரியருக்கு பயிற்சி கொடுத்துடணும், ஆட்டோமேட்டிக்கா அவங்க வந்து ஒரு குரூப் உருவாக்குறது, மாணவர்கள் சார்ந்து செலவு இல்லாம ஒரு ஸ்கார்ப் வந்து போதும் அப்படின்னு சொன்னீங்கன்னா போதும். ரைட். இப்ப பேரண்ட்ஸ் இப்ப என் குழந்தைய இதுல வந்து நான் வந்து உள்ள விட்டேன்னா என் குழந்தைக்கு என்ன கிடைக்கும்? ஏன்னா மனித மனம் அப்படித்தான், நான் இந்த வேலையை செஞ்சேன்னா அதுல எனக்கு என்ன லாபம் அப்படின்னு கேட்பான். அப்ப இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா என்னன்னா நடைமுறையில என்ன ஸ்கோப் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இப்ப இதை நீங்க வந்து உள்வாங்கிக்கிட்டு நீங்க ஹெச்எம் மீட்டிங்ல வந்து இதை கன்வீன் பண்ணுங்க. ஹெச்எம் வழியாக வந்து டீச்சர்ஸை அந்த பேசிக் பயிற்சிக்கு நம்ம வந்து கொண்டு வரதுக்கான ஈஸியா இருக்கு. 2 விஷயம் இதுல வந்து ரொம்ப முக்கியமானதாக இருக்கு. இதுல என்ன ஸ்கோப்பு அப்படின்னு வந்து பார்த்தோம்னா, உங்களுக்கு வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டை விட சென்ட்ரல் கவர்மெண்ட்ல ஸ்போர்ட்ஸ் கோட்டா அப்படின்ட்டு நமக்கு தெரியும், அதை விட்டுருங்க. ஸ்போர்ட்ஸ் கோட்டா இருக்கிற மாதிரி கலை, பண்பாடு மற்றும் சமூக சேவைக்கு ஒரு கோட்டா ஒதுக்கலாம், சர்டன் சீட்ஸ் ஒதுக்கலாம். அதுல வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவிலேயே மிகப்பெரிய வேலை வாய்ப்பு தரக்கூடிய துறை எது அப்படின்னு பார்த்தோம்னா ரயில்வே துறை. ரயில்வேல தான் எல்லா அமைப்புகளோட அதிகமான வேலை வாய்ப்புகளை வந்து தரோம். அதுல வந்து ஸ்கவுட்டுக்கு ஒரு தனி கோட்டா இருக்கு, அதுல யாரும் போய் உள்ள நுழைய முடியாது. அந்த இது ஃபில் ஆகுதுன்னா ஃபில் ஆகலாம், அதை அப்படியே வந்து பேக்வர்டு வேகன்சியில் கொண்டு போய் வச்சுக்கோம். இது ஒண்ணு. அதற்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி போர்ஸ் என்ன அப்படின்னா மத்திய தொழில் பாதுகாப்பு படை. இது எங்க இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து ஸ்பேஸ் சென்டர் இல்லைங்களா, நம்ம இஸ்ரோல அந்த படை தான் உள்ள இருக்கும். போலீஸ் இருக்காது, ஸ்ரீஹரிகோட்டால இவங்க தான் இருப்பாங்க, மத்திய தொழில் பாதுகாப்பு படை. இப்ப நீங்க வந்து போக முடியும். தென் மத்திய இருப்பு போலீஸ் படை, சென்ட்ரல் ரிசர்வ் போலீஸ் போர்ஸ், அதுலயும் வந்து நம்ம ஸ்கவுட்டுக்கு வச்சிருக்கோம். சோ இவ்வளவு வேலை வாய்ப்புகள் இருக்கு. இப்ப இதை நம்ம சொல்லணும், நம்ம ஹெச்எம்க்கு சொல்லணும். முதல்ல அவங்க வழியா பேரண்ட்ஸுக்கு நம்ம வந்து கொண்டு போகணும். அம்மா உங்க பையன் ஸ்கவுட்ல வந்தானா படிச்சு முடிச்சோடனே வேலை என்ன வேலை அப்படின்னா நமக்கு சொல்ல தெரியணும். முதல்ல நம்மகிட்ட இன்ஃபர்மேஷன் இருக்கணும். இப்ப இதெல்லாம் இவ்வளவு வேலை வாய்ப்புகள் இருக்கு. தென் மிலிட்ரிலையும் தனியா ஸ்கவுட் வச்சிருக்காங்க. இதெல்லாம் வந்து சமூக சேவை பிரிவுல சட்டம் இதை வந்து உள்ள வச்சிருக்கான். சரி, இப்ப இதுக்கு என்ன எலிஜிபிலிட்டி? ஸ்கவுட்ல சேர்ந்துட்டா போதுமா? இதுக்கு என்ன எலிஜிபிலிட்டி? அந்த சீட்டை நம்ம அந்த குழந்தை பெறுவதற்கு அதுக்கு என்ன எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா இருக்கு அப்படின்னா ஒண்ணு இருக்கு. அவன் 5 வருஷம் ஸ்கவுட்ல உள்ள இருந்திருக்கும் ஒண்ணு. அடுத்தது ராஷ்டிரபதி அவார்டு அல்லது ராஜ்ய புரஸ்கார் அவார்டு. ராஷ்டிரபதி அவார்டு அல்லது வந்து ராஜ்ய புரஸ்கார் அவார்டு இருக்கணும். 2ல ஏதாவது ஒண்ணு இருக்கணும். அதுக்கு அடுத்தது 5 வருஷம் அவன் வந்து ஸ்கவுட்ல தொடர்ந்து இருந்திருக்கணும். சரி, ராஷ்டிரபதி அவார்டும் இல்ல, ராஜ்ய புரஸ்கார் அவார்டும் இல்ல, ஆனா 5 வருஷம் இருந்திருக்கான். வேற என்ன கிடைக்கும்? அது 2 பதிலா ரீப்ளேஸ் பண்றதுக்கு ஹிமாலயன் வுட் பேட்ச் சர்டிபிகேட் பண்ணணும். அந்த இது இருந்ததுன்னா இந்த கோட்டாவில் அவன் போய் உட்கார்றதுக்கு எலிஜிபிலிட்டி கிடைக்கும். இதை நம்ம வந்து சொல்லணும். இது இருந்தால் வேலை வாய்ப்பு உடனே கிடைக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லும் போது பேரண்ட்ஸ் வந்து ரைட் அப்படின்ற மாதிரி வந்துருவோம். அப்ப நமக்கு வந்து ஒரு எதிர் இது வருது அப்படின்னா அதை மடக்கிறதுக்கு நம்ம திங்க் பண்ணணும், இது எப்படி வந்து பண்ணலாம் அப்படின்ற மாதிரி. ஸோ இந்த லாக் புக்கு இதெல்லாம் பார்த்தோம்னா ரொம்ப பிரமிப்பா இருக்கும். அந்த குழந்தைங்க எழுதிட்டு வர்றது பரீட்சைங்கெல்லாம் கேஷாக தான் நடக்கும்.
லாக் புக் எடுத்துட்டு வானா அவன் எடுத்துட்டு வந்துடுவான். அப்ப அந்த லாக் புக்கை பார்த்தாவே நிறைய வேலைகள் செஞ்சு வச்சிருப்பான். ஒவ்வொரு இதுலையும் பார்த்தீங்கன்னா அவன் ஒரு சில குழந்தைங்க 20-30 பேட்ச் உடம்பு ஃபுல்லா குத்திருப்பான். அப்ப அந்த ஒவ்வொரு இதுலையும் அவன் இருக்கிறான் அப்படின்ட்டு அர்த்தம். அப்ப அந்த பேட்சை கொடுக்க அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கௌரவம். நான் இத்தனை பேட்ச் வாங்கியிருக்கேன். இப்போ எப்படி நம்ம வந்து போலீஸ்லாம் ஸ்டார் கூட்டிட்டு வராங்க இல்லையா, அந்த இது மேலே போக அந்த பேட்ச் கொடுக்க அவனுக்கு ஒரு இது. இப்போ அதையும் நான் வந்து விஜய்கிட்ட கன்சல்ட் பண்ணேன். இப்போ நான் சேலம் மாவட்டத்தில் இருக்கும்போது நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100 கதை அட்டைகள் கொடுத்தேன். வாலதாசன்பட்டி அப்படிங்கிற ஒரு ஸ்கூலில் அதை இனிஷியேட் பண்ணுறோம். 50 அட்டை அவன் படிச்சிருந்தா அவனுக்கு வந்து சிறந்த வாசிப்பாளர் பேட்ச் நாங்கள் கொடுப்போம். அது அங்கேயே ஒரு டெக்ஸ்ட் இருக்குது சார், இந்த மாதிரி அது 20 ரூபா தான் எனக்கு செலவு, உங்கள் பேரையும் போட்டுறேன் கீழே, டயட்டு அந்த பள்ளிக்கூடம் உங்கள் நிறுவனமும் வந்துடும் அப்படின்னோடனே எவ்வளோ வேணும் அப்படின்னு எங்களுக்கு வந்து ஒரு 50 பேட்ச் கொடுங்க, 100 பேட்சை நான் தரேன் அப்படின்னு அதை தான் இப்போ காலையிலேயே அவர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணேன். இந்த மாதிரி தான் அந்த நிறுவனத்தோட இதை எதுனாச்சும் நம்ம வந்து ஒரு பேட்சில் போட்டால் அவருக்கு ஒரு மகிழ்வு, நம்ம கான்ட்ரிபியூட் பண்ணோம் ஏதோ குழந்தைங்க அதை செய்யுது அப்படின்ற மாதிரி. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் இது ஸ்கோப், இதில் இருந்தால் இந்த ஸ்கோப் வந்து கிடைக்கும். இந்த வெற்றி கதைகள் வேணும், சக்சஸ் ஸ்டோரிஸ் வேணும், அப்பதான் நம்புவோம். ஓ இது செஞ்சா இந்த மாதிரி வரலாம். நமக்கு தெரியும் நீல் ஆம்ஸ்ட்ராங் ஆக்சுவலா 2 பேர் அனுப்பிச்சோம் மேல நிலவுக்கு. அந்த முதல் தான் வெளியே வரான். நிலவுல போய் வச்சா எதாவது செத்துருமா என்னன்னு பயந்துட்டான் கூட. ஆனா அவரு நெதானிச்சு இது பண்ணும்போது இறங்கலாமா காலை வைக்கலாமா வேணாமா அப்படிங்கும் போது நீல் ஆம்ஸ்ட்ராங் குதிச்சிட்டாரு. அப்ப நிலவுல முதல்ல கால் வச்ச மனிதன் நீல் ஆம்ஸ்ட்ராங். இவர் செகண்ட் தான் வரணும், இவருக்கு அந்த பெருமை போயிருக்காரு. அங்கிருந்து மெயில் கூப்பிடுறாரு. அவர் தயங்கினாரு, நான் இறங்கிட்டேன், அது காரணம் நான் ஸ்கவுட்ல இருந்தேன். ஒரு அன்பேவரபிள் சிச்சுவேஷன்ல ஒரு சாதகம் இல்லாத சூழ்நிலையில எப்படி நாமே வந்து நிர்வகிக்கணும் அப்படின்ற மாதிரி ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க எனக்கு. அதனால நான் வந்து கீழே இறங்கிட்டேன் அப்படின்ட்டு ஹூஸ்டன் உலக ஸ்கவுட் அமைப்பினருக்கு நன்றி அப்படின்ட்டு அங்கிருந்து நிலவுல இருந்தே மறுபடியும் இதுக்கு வந்தோடனே அவர் மெசேஜ் கொடுக்குறாரு. ஸ்கவுட்டுக்கு தான் கொடுக்குறாரு. ஏன்னா நான் கால் வச்சது காரணம் ஸ்கவுட்டு, அங்க வந்து வளர்ந்து வந்த இது ஒரு விஷயம். அதே மாதிரி ஏபிஜே அவர் சொல்றார், நிறைய இடத்துல அவர் சொல்லியிருக்காரு. கலாம் என்னுடைய தலைமை பண்பு மெயினா வந்து சேவை மனப்பான்மை வந்ததுக்கு காரணம் நான் ஸ்கவுட்ல இருந்தேன். சாரணி இயக்கம் தான் என்னை வந்து வளர்த்துது. அதனாலதான் அவர் வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து ராக்கெட்டை விட்டது இதெல்லாம் வந்து பெருசா அவர் சொல்லவே கிடையாது. ஒரு கால் வந்து அந்த பிளாஸ்டிக் இதுல வந்து இருக்கிறது பயங்கர வெயிட்டா, கால் இல்லாதவங்க அது அணியது 17 கிலோ வெயிட்டா இருக்கும் அது வருது. அதை வந்து அண்ணா யூனிவர்சிட்டிக்கு வந்து அது வந்து பாத்தீங்கன்னா வெறும் 2.5 கிலோ வெயிட்ல அதை மாடிஃபை பண்ணி அந்த பொடி கால்களை தயாரிச்சு கொடுத்தது. அதுதான் நான் வந்து செஞ்ச ஒரு மிகப்பெரிய இதுதான் நான் செஞ்ச சேவை. அங்க வந்து ராக்கெட் லான்ச் பண்ணது, கைராஸ்கோப்பை வந்து உருவாக்குனது அதெல்லாம் பெருசே இல்லப்பா அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஸோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த சக்சஸ் ஸ்டோரிஸ்ல ஒரு பள்ளியில தமிழ்நாட்டுல 2 மாணவர்கள் வராங்க. வரும்போது ஒருத்தன் கீழே விழுறான் ரோட்ல, கை வந்து விழுந்த உடனே வீங்குது. உடனே அந்த கம்பானியனா அந்த மாணவன் வந்து ஒரு மர குச்சி எடுத்து அவனுடைய ஸ்கார்ப் எடுத்து கட்டிடுவான். மரக்குச்சி இந்த கால ஒரு மரக்குச்சி இந்த கால ஒரு மரக்குச்சி வச்சு இந்த ஸ்கார்ப் போட்டிருந்ததை எடுத்து வச்சு கட்டி அந்த எலும்பு ஆடாத மாதிரி பண்ணி கொடுத்துருவான். டாக்டர் இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு வந்தோடனே இது எப்படி உனக்கு ஐடியா வந்ததுன்னு கேட்குது. நீ கரெக்டா பண்ணிருக்கிற, நாங்க செய்யற வேலையை நீ செஞ்சிருக்கிற, இல்லைன்னா அது இன்னும் ரொம்ப ஃப்ராக்சர் அதிகமாயிருக்கும், நீ எப்படி உனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி கேட்கு. நான் ஸ்கவுட்ல இருக்கேன், முதலுதவி அப்படின்ட்டு ஒரு பயிற்சி எங்களுக்கு கொடுக்குறாங்க, அதை வச்சு தெரிஞ்சுட்டு நான் இந்த இதை நான் வந்து கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்றேன். இதே ஒரு ஹெச்எம் அங்க வந்து அவரால் வந்து பாத்தீங்கன்னா ஸ்கவுட்டை வந்து உள்ள கொண்டுட்டு வர முடியல. அவர் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி குட்டி ஸ்ட்ராட்டஜியா வந்து பண்ணி அங்க வந்து பாத்தீங்கன்னா 4 ட்ரூப்பை வந்து உருவாக்குறாரு. 32 பேர் கொண்டது. அது வந்ததுனால வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு வந்து பள்ளி வந்து தூய்மையா இருக்கு, ரொம்ப சுகாதாரமா இருக்கு, மரங்கள் நிறைய வைக்கப்பட்டிருக்கு, அட்மிஷன் கூடுதுங்கிற அதான் மெயின் காரணம். ஒரு பள்ளிக்கு வந்தோடனே ஒரு கட்டமைப்புகள் பார்க்குறோம், சுகாதாரத்தை பார்க்குறோம், சுத்தத்தை பார்க்குறோம்னா அவன் வந்து நிறைய வந்து எனக்கு அட்மிஷன் வந்தது சாரணத்தால அதை நான் வந்து கட்டுற இது அந்த மாதிரி வந்து சொல்றேன். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு மனுஷனா வந்து
இழுக்கணும் அப்படின்னா நம்ம வந்து உளவியலை பயன்படுத்தணும். உளவியல் பயன்படுத்தணும் அப்படின்னா அவங்களுக்கு இது செஞ்சா எனக்கு வந்து என்ன கிடைக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க ஒவ்வொரு மனுஷனும் எதிர்பார்க்கலாம். இது செஞ்சேன்னா இது கிடைக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லணும். தென் வந்து சக்சஸ் ஸ்டோரி சொல்லணும். இன்ஜினியரிங் ஒர்க்கை வந்து சொல்லணும். சக்சஸ் ஸ்டோரிஸ் வந்து நம்ம வந்து சொல்லும்போது அவங்களுக்கு வந்து இதாகிடும். அப்போ இந்த விஷயங்கள் நீங்கள் வந்து இப்போ போயிட்டு நம்ம வந்து ஹெச்எம் மீட்டிங்கோ அல்லது வந்து இதே மாதிரி எதுனாச்சும் ஆசிரியர்களுக்கு நீங்கள் வந்து ஒரு இது கொடுக்குறீங்கன்னா இந்த மெசேஜை வந்து கன்வீன் பண்ணணும். இந்த மாதிரி 5 வருஷம் நாங்கள் தொடர்ந்து இருக்கணும். ராஷ்டிரபதி அவார்டு அல்லது ராஜீவ் புரஸ்கார் அவார்டு அது ரெண்டும் இல்லைனாலும் பரவாயில்ல. ஹிமாலயன் குட் பேட்ச் அவார்டு இது வந்தால் போதும். உனக்கு வந்து இந்த இதெல்லாம் வந்து வேலை வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லுங்க. டீச்சர்ஸ் வந்து நீங்கள் வந்து மோட்டிவேட் பண்ணுங்க. இதில் நம்ம கொண்டுட்டு வரோம் அப்படின்னா என்ன டீச்சர்ஸுக்கு லாபம் அப்படின்னு அவங்க கேட்பாங்க. ஐயனுக்கு லாபம், எனக்கு என்ன லாபம் அப்படின்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு டிசிப்ளினை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கான அவருக்கு ஒரு பெரிய ஒரு உத்தியாக இருக்கும். அந்த 92 சேவையை வந்து அந்த குழந்தை பண்ணுறதுல வந்து பார்த்தீங்கன்னா மேக்சிமம் அவனுடைய சுயசார்பு, தன்னொழுக்கம், பள்ளிக்கு வந்து அவன் செய்யக்கூடிய சேவை. ஈவன் வந்து அந்த ஹெச்எம் என்ன சொல்றாருன்னா ஸ்கார்ப்பை மட்டும் கட்டி விட்டேன், எப்படி அட்மிஷன் கூடுச்சு சார்னு அவர் கதை சொல்றாரு. ஸ்கார்ப்பை கட்டி விட்டு 3 பேர் வந்து திங்கக்கிழமை அப்படின்னா 3 பேர் வந்து அந்த ப்ரேயரை ஒருங்கிணைக்கும். செவ்வாய்க்கிழமை அடுத்த 3 பேர் எல்லாத்துக்கும் ரொட்டேஷன்ல வரும். அப்ப அவன் ப்ரேயரையே அவனே மெயின்டைன் பண்ணிக்குவான், அவனே ப்ரேயரை நடத்துவான். மற்ற அந்த லஞ்ச் டைம்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பருக்கை கூட கீழே செஞ்சாலும் அதுக்கு 2 பேர் போட்டுருவாங்க அதை மேனேஜ் பண்றதுக்கு. அதே மாதிரி சைக்கிள் செட்ல வந்து பாத்தீங்கன்னா முன்ன பின்ன ஒரு வண்டி கூட இருக்கலாம், ஒரு வண்டி முன்னால ஒரு வண்டி முன்னால அப்படி கோடு கிழிச்ச மாதிரி நிற்குமா, அதுக்கு ஒரு 2 பேர் மெயின்டைன் பண்ணுவோம் ஸ்கவுட்ல. அந்த மாதிரி அவர் வந்து பள்ளிக்கூடத்துக்குள்ள என்னென்ன விஷயங்கள். அப்ப இதுல என்ன ஆகுதுன்னா குழந்தை அந்த ஸ்கவுட்ல இருக்கிறோம், நம்ம இந்த மாதிரி ஒரு சேவை செய்யறோம் அப்படிங்கிற அந்த இது வந்து டிசைன் பில்டப் ஆகிட்டே இருக்கு, ஒரு பிராண்டிங் ஆகுது. டீச்சருக்கு ஒர்க்லோடு குறையும். டீச்சருக்கு ஒர்க்லோடு குறையும் பொழுது அவர் வந்து ஒன்லி பாடம் நடத்துறது அந்த மாதிரி இதுல போகாது. இந்த மாதிரி ஒரு மெயின்டெனன்ஸ் பராமரிப்பு இதுல வந்து அவருக்கு வந்து சும குறையும். அப்ப அந்த சமயத்தை வந்து அவர் வந்து பாத்தீங்கன்னா லேர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டி அல்லது டீச்சிங் ஆப்பர்ச்சுனிட்டி டைமா அவர் வந்து மாத்திக்குவார். இது வந்து டீச்சருக்கு உருவாக்கக்கூடிய லாபம். அப்ப இந்த இடத்துல இது 2 பையனும் வந்து தான் அவன் வந்து பெரிய நம்ம பள்ளிக்கூடத்துக்கு நிறைய பங்களிப்பு செய்யறான், பிளஸ் வந்து இப்போ டீச்சருக்கும் ஒர்க்லோடு குறையுது. அப்படிங்கும்போது ஹெச்எம் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு, அவருக்கு எந்த ப்ராப்ளமும் உள்ள இருக்காது. எல்லாமே குழந்தைங்களை வச்சா இது விளையாடுற மாதிரி ஒரு விஷயங்கள் இதுல இருக்கு. என்எஸ்எஸ் என்சிசியோட இதுக்கு ஸ்கோப் அதிகமா இருக்கு. அந்த சேவை செய்யக்கூடிய விஷயங்கள் அதான் இருக்கு. பேரண்ட்ஸ் வந்து நீங்க மடக்கணும் அப்படின்னா சனி ஞாயிறு அல்லது காலையில நீ பாத்திரம் எடுத்து வரணும், கோலம் போட்டு வரணும், அந்த மாதிரி ஒர்க்கை நம்ம கிரியேட் பண்ணும்போது அந்த விஷயம் வீட்டுலயும் ரெஃப்ளெக்ட் ஆகும். அப்ப இது எல்லா லெவல்லையும் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா நம்ம ஸ்கவுட்டுக்குள்ள மக்களை கொண்டு வர முடியும். இன்க்ரீஸ் பண்ண 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 செல்ஃப் டிசிப்ளின் வந்துடும், சேவை செய்யணும் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மை வந்துடும். வீட்டுக்கு முதல்ல சேவை செய்யட்டும், முதல்ல அவனுக்கு சேவை செய்யட்டும். பள்ளிக்கூடத்துக்கு சேவை செய்யும் போது அடுத்தது அவன் தெருவுக்கு போவான், ஊருக்கு போவான், நாட்டுக்கு போயிடுவான். இதுதான். அப்படி வரும்போது இந்த குழந்தைகளை நம்ம காலேஜுக்கு அனுப்பும்போது அதே இது இங்க ரெஃப்ளெக்ட் ஆகும். இவங்களுக்கு வந்து அந்த மேனேஜ் பண்ணக்கூடிய விஷயங்கள் இதாகும். கேஎஸ்ஆர்ல ஒரே ஒரு விஷயம் நீங்க நல்லா பார்க்க முடியும். இங்க வந்து பாத்தீங்கன்னா எந்த ஸ்டூடெண்ட்டும் அந்த முடி வந்து எப்படி கிராப் இருக்கணும் அப்படிதான். நீங்க யாரும் 20,000 பேர் உள்ள படிக்கலாம். அந்த ஸ்பைக்கோ சிசர் கட்டிங்கோ எதுவுமே இங்க உள்ள இருக்காது. எப்படி நம்ம இருக்கிறோமோ அதே மாதிரி தான் இருக்கும். அது நம்ம பெருமிச்சது உண்டு. 20,000 பேர் வச்சிருக்கிற இடத்துல அது கரெக்டா எந்த இடத்துலையும் ஒரு இதே கயாசே நடக்காது இல்லை கேஎஸ்ஆரை பொறுத்த வரைக்கும். ஸோ அந்த இது வந்து அந்த உங்களுக்கு குறையும் சார். இந்த மாதிரி ஸ்டூடெண்ட் இங்கே நாங்கள் டிசைன் பண்ணி விடும்போது உங்களுக்கு அந்த மாதிரி விஷயங்கள் ரொம்ப குறைவாக இருக்கும் அப்படின்னு கேட்டுட்டு, ஸோ இந்த இதை வந்து மாவட்ட கல்வி அதிகாரிகள் அலுவலர்கள் இதை நீங்கள் முதல்ல ஹெச்எம்முக்கு வந்து மீட்டிங் போடுங்க. ஹெச்எம்முக்கு மீட்டிங் போட்டு ஒவ்வொரு பள்ளியில் இல்லைன்னா கூட அது செலவுலாம் நீ பண்ண வேணாம்ப்பா, இது ஒரு ஸ்கார்ப் போதும், அதை கூட நம்ம வந்து எதனாச்சும் ஸ்பான்சர் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி வழிகாட்டுதல் கொடுங்க. வழிகாட்டுதல் நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா நீங்கள் ஒரு ஸ்பான்சர் வாங்கணும்னா அவர் வாங்கிடுவார். மனுஷன் மனம் வந்து எதுக்கு இருக்குது அப்படின்னா ஒரு அதிகாரிகளினுடைய பாராட்டு, ஒரு முதல் தட்டி கொடுக்குறது. ஹெச்எம்மோட நிறைய விஷயங்கள் இப்போ டீச்சர்ஸ் என்கிட்ட பேசுவாங்க,
கூட்டு பொறுப்புணர்வு உண்டு. அங்க வந்து ஸ்கவுட் மாஸ்டரோ அதை வந்து ஸ்கவுட் கைடோ இருக்கிறாங்க அப்படின்னாலுமே கூட்டு பொறுப்புணர்வு. இதை வந்து பாத்தீங்கன்னா நம்ம பிரைமரியில இருந்தே இதை இந்த கலாச்சாரத்தை உருவாக்கணும். பிரைமரியில 6 வயசுல இருந்து 10 வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய குழந்தைங்களை சேர்த்துக்கணும். அந்த ஆண் குழந்தையா இருந்தா அதுக்கு வந்து கிளப்ஸ்ன்னு சொல்றோம், பெண் குழந்தையா இருந்தா புல்புல்ஸ்ன்னு சொல்றோம். பிரைமரியில இதை நம்ம வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணிட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அவங்க வந்து ஹைஸ்கூல்லையும் அவன் ஸ்கவுட்லேயே தொடர்ந்து வருவான். இப்போ நமக்கு வந்து ஒரு பெரிய ஒரு ரிஃபர்மேஷன் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதை வந்து மாவட்ட கல்வி அலுவலர் ஒரு ஹெச்எம் மீட்டிங் நம்ம கன்வீன் பண்றோம். நம்ம வந்து ஈஸியாக அதை வந்து பார்க்க முடியும். பிளாக் லெவல்ல விஓஸ் இருக்கிறாங்க. விஓஸ் கூட முதல்ல நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அவங்கள வர சொல்லி நீங்க இதே மாதிரி ஒரு 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 1 hour ப்ரோக்ராம் அல்லது 2 மணி நேரம் போட்டுட்டு இது பண்ண இன்டர்ன் அவங்க போய் பண்ணட்டும். அவங்க கன்வீன் பண்ணும்போது நீங்க போய் ஒரு ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் பேசும்போது ஆசிரியர் வந்து அதை வந்து இன்னும் அதை பெரிய அளவில் வந்து ஸ்பீடப் பண்ணுவாங்க, ஸ்கேலப் பண்ணுவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டீசென்ட்ரலைசேஷன் பிளானுக்கு போனோம்னா இது பெரிய அளவில் இந்த ஸ்கவுட்டை நம்ம வந்து முன்னெடுத்து கொண்டு போகலாம். இதனால வந்து பார்த்தீங்கன்னா அந்த பையனுக்கும் லாபம், வீட்டுக்கும் லாபம், பள்ளிக்கும் லாபம், நாட்டுக்கும் லாபம் என்று கூறிக்கொண்டு இந்த வாய்ப்பை வழங்கிய விஜய் அவர்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார், தேங்க்யூ வெரி மச். ஒரு டீடைல்